78ஆம் சங்கீதத்தின் 52, 53ஆம் வசனத்தை வாசித்து, தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. தேவன் நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். ஆமென். நாச மோசங்கள், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறதில் அவரை போல ஒரு கரிசனை உள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த 78ஆம் சங்கீதம் மிக நீண்ட சங்கீதம். 72 வசனம் இருக்கு. இந்த வேதத்தில் 119ஆம் சங்கீதம் மிக நீளமான சங்கீதம். அதற்கு அடுத்த சங்கீதம் என்ன அப்படின்னா இந்த 78ஆம் சங்கீதம் 72 வசனங்களை உள்ளடக்கிய. ஏன் இந்த சங்கீதம் நமக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா, தேவன் ரொம்ப கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர், அவர் உக்கிரமாய் கிரியை செய்கிறவர், மட்டுமல்ல ஜனங்களை பாதியிலே அழித்து போட்டவர், அவருடைய கோபத்திற்கு பட்டயத்துக்கு இரையாக்கி போட்டவர் என்றெல்லாம் வருகிறதுனால பிடிக்காத சங்கீதமாக மாறிடுச்சு. இந்த சங்கீதத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் இங்கே கோபப்பட்டார்? ஆண்டவர் ஏன் எரிச்சலானார்? ஏன் ஜனங்களை வனாந்தரத்தில் பட்சித்து போட்டார்? அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொண்டால் நம்மேல் தேவ கோபம் மூளாதிருக்கும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டது என்றால் திருஷ்டாந்தங்களாக, எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தமது ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வழி நடத்தினார். காதேஸ் பர்னா என்ற அந்த இடத்தில் வந்தபோது ஜனங்களின் தேவனை கோபமூட்டினார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு 11 நாளில் ஈஸியாக போயிடலாங்க. விதின் 11 days they can inherit the Canaan. அந்த கானான் தேசத்தை ஈஸியாக சுதந்திரித்திடலாம், 11 நாளில் சுதந்திரிக்கலாம். ஆனால் இந்த முற்பிதாக்கள் முறுமுறுத்து ஆண்டவருக்கு கோபமூட்டி எரிச்சல் அடைந்ததுனால ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த இடத்துல இருந்து சுத்த வைக்கிறார். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் சுற்றி மீண்டும் காதேஸ் பர்னயாவில் கொண்டு வந்து நிறுத்துறார். நாமும் ஆண்டவரை கோபமூட்டி எரிச்சல் அடைய செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் சுத்த விட்டுருவர். அதுக்காகத்தான் நீங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி வாழ்ந்துடாதீங்க என்ற ஒரு மாதிரிக்குத்தான் இந்த 78ஆம் சங்கீதம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தவறு செய்ததுனால எளிதாக சுதந்திரிக்கக்கூடிய கானானை எளிதாக அவங்க சுதந்திரிக்க முடியல. இதை வாசிக்கிற வாசகர்கள் நீங்களும் நானும் இவர்கள் செய்த தவற பண்ணிடவே கூடாது என்பதற்காக இதை எழுதி வைத்து ஸ்தோத்திரம் நம்மை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அல்லேலூயா. இந்த காதேஸ் வனாந்தரம், காதேஸ் பர்னயா என்ற ஸ்தலம் அங்கிருந்து சுத்த விட்டுட்டாருங்க. சுத்த விட்டு கடைசி 38 வருஷத்துக்கு அப்புறம் சுற்றி இங்கே வந்து நிப்பாட்டுறாரு. அந்த 38 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரும் இல்லை, எல்லாம் க்ளோஸ்ட். வனாந்தரத்தில் அழிச்சிட்டார் ஆண்டவர். அவ்வளோ கோபப்படுத்திட்டாங்க ஆண்டவரை. ஆண்டவர் பார்க்குறாரு, எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து தேவனை பரீட்சை பார்த்ததுனால 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததி தான் இருக்கிறாங்களே ஒழிய தாய் தகப்பன் இல்லை, தாத்தா பாட்டி இல்லை, எல்லாம் வனாந்தரத்தில் சாப்டர் க்ளோஸ். யோசுவாவும் காலேபை தவிர ஒருத்தரும் உள்ளே போகலைங்க. மோசே கூட போகலை. பார்த்தீங்களா? இப்போ நம்ம எவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய அந்திம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்திம நாட்களில் அநேக பரிசுத்தவான்கள் பாவம் செஞ்சுருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, ஆபிரகாம், அவனை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த போது அவன் இடையில எங்கே போயிட்டார்?
எகிப்துக்கு போயிட்டார், தப்பு பண்ணிட்டார். அங்கிருந்து தான் யாரை கூட்டிட்டு வந்தார்? ஆகார். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில தவறு சம்பவிக்குமா? சம்பவிக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அவங்களோட பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆனால் கவனமாக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. கவனம் தேவை. கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம எங்க எரிச்சலை ஊட்டி இருக்கிறோம், கோபப்படுத்திருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து சுத்திகரித்து கொண்டால் தொடர்ந்து நமது வாழ்க்கை பயணம் மிக எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். மோசே கண்மலையை பார்த்து பேச சொன்னா அடிச்சுட்டார். அவ்வளோ பெரிய நல்ல சாந்தமுள்ள மனுஷன், அவர் தவறியிருக்கார் பாருங்க. ஆரோன், ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கணத்துக்குரிய பாத்திரம் அந்த யார் இல்லை அப்படிங்கிற கணத்துக்குரிய ஊழியத்துக்கு அவன் பாத்திரமாய் செலக்ட் பண்ணப்பட்டான். செலக்ஷன் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருந்தான். ஆனா அவன் கன்றுக்குட்டி விக்கிரக ஆராதனை ஜனங்களுக்குள்ளே புகுத்தி தவறு செய்தான். தாவீது பாருங்க, 54வது வயதுல தப்பு பண்ணியிருக்கிறார். அதுவரை நல்லா இருந்தார், காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தார், வனாந்திரம் குகை, அப்பெல்லாம் தவறு செய்யல. அரண்மனை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட போது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து அவன் தேவனை துக்கப்படுத்திட்டான். பேதுரு பாருங்க, ஆண்டவரோடு கூடவே இருந்தான், நல்ல ஒரு சீசன். ஆனா சாதாரண ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக ஆண்டவரை சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான். கூடவே இருந்த சீசனுங்க. அப்போ நம்ம தவறிடக்கூடாது. இந்த தவறுகள்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, நாம் இந்த தவறுகளை செய்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தவறு செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சங்கீதத்தின் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், சாயுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஓமைகளால் திறப்பேன். ஓமை சொல்லி, உருவகத்தை சொல்லி, கதை சொல்லி, சரித்திரத்தை சொல்லி தேவ ஜனம் புரிந்திருக்க வேண்டும். என்ன புரிந்திருக்கணும்? இப்படி வாழ்ந்துடாதீங்க பாப்பா, தம்பி, இப்படி வாழ்ந்துடாதீங்க, இப்படிதான் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஓமைகளாக, உருவகங்களாக, மாதிரிகளாக, திருஷ்டாந்தங்களாக தேவன் நமக்கு இந்த 78ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரத்தை ரத்தின சுருக்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2வது வசனத்தை தான் ஏசப்பா ஓமை சொல்லும்போது சொல்றார். என் வாய் எதனால திறப்பேன்? ஓமைகளால் திறப்பேன். இந்த 78ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை ஏசப்பா ஒரு விசை உபதேசிக்கும் போது சொல்றார். ஏன் ஆண்டவரே நீங்க வெறும் பேரபிளா சொல்லிட்டு இருக்கிறீங்க, வெறும் ஓமையா சொல்லி ஏன் போதிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப சொல்லார், இங்க இருந்து பொறுக்கி எடுத்து சொல்லார். 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்றார், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அப்படி சொல்லிட்டு இந்த சங்கதிகளை இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு சொல்றார். 3 காரியங்களை இங்க அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? ஆசாப். இவன் லேவி பாடகர் குழுவின் தலைவனாயிருந்தான். இது ஒரு போதக சங்கீதம். மஸ்கீல் என்றால் என்ன அப்படின்னா ஆலோசனை, போதக சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஏன் எழுதி வச்சார் அப்படின்னா, இப்ப இருக்கிற சந்ததிகள் தங்களுடைய குழந்தைக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தமது ஜனத்தை எப்படி எகிப்திலிருந்து விடுவித்தார் என்பதையெல்லாம் இப்பொழுது இருக்கிற சந்ததிகள் அவங்களுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை முதல் 4-5 வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். 2வது என்ன அப்படின்னா, பெற்றோரை பார்த்து சொல்றார், பெற்றோரே உங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க, அதை நீங்க நினைவு கூறுங்க அப்படிங்கிறாங்க. அவனுடைய போதனை ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இப்ப இருக்கிற சந்ததிக்கு சொல்லிக் கொடு. பெற்றோரே உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பாரு அப்படிங்கிறார். அடுத்து 3வது என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுது அப்படின்னா, அவர்கள் கற்றுக்கொண்டதை தங்கள்
குழந்தைகளுக்கு கடத்தணும். இப்போ இருக்கிற சந்ததி சொல்லி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த பெற்றோர் இவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை நினைவு கூற வேண்டும். இப்போ சொல்லி கொடுத்த பிள்ளைகள் அவங்க சந்ததிக்கு இதெல்லாம் கடத்திடணும். அப்பந்தான் இது காலாகாலமாக தேவனுடைய பலத்த செய்கைகள் சந்ததிகளுக்குள் விளங்கும். அல்லேலூயா. வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. எவைகளை உபதேசங்கள், தேவனுடைய வசனங்களை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். இப்ப இருக்கிற சந்ததி சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆகவே நாங்கள் அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஓகே. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பாத்தீங்களா, பின்வரும் சந்ததி, அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் எப்படி எகிப்து தேசத்தெல்லாம் கடந்து வந்தோம், எகிப்தில் தேவனுடைய பலத்த கரம் இருந்து செங்கடலை 2ஆக பிரித்து அந்த கடலில் சத்துருக்களை மூடி போட்டதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம் என்று சொல்லி தேவனுடைய உபதேசங்கள் வசனங்களை அடுத்த சந்ததிக்கு நாம் கண்டிப்பாக கடத்தி விட்டு தான் போகணும். அல்லேலூயா. எதுனாலும் ஜெபம் பண்ணி தான் நீ வாங்கணும், விசுவாசித்து தான் வாங்கணும். உன்னை ஆண்டவர் தான் போஷிக்கிறார், அப்பா அம்மா அல்ல, பேரண்ட்ஸ் கிடையாது, எங்களுடைய இன்கம் அல்ல. கர்த்தர் தான் உன்னை போஷிக்கிறார், கர்த்தர் தான் உன்னை உடுத்துவிக்கிறார், கர்த்தர் தான் உன்னை பாதுகாக்கிறார் மகனே என்று சொல்லி என் முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்ததை நான் என் பிள்ளைகளுக்கு கடத்தி விட்டு செல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி செய்கிறோம்? வேற எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, படிப்புக்கு, டியூஷனுக்கு, வேலைக்கு, உன்னோட கெரியரை அப்டேட் பண்ணுறா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வர சொன்னால் உனக்கு டைம் இருந்தா வாண்ண, எல்லாம் மாறிடுச்சுங்க. அப்புறம் குடும்பம் தரிகட்டு போயிடும். குடும்பத்தில் கர்த்தர் உயர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முதலிடம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், வீட்டை கட்டுகிறது கர்த்தர், குடும்பத்தை நிலைநிறுத்துகிறது கர்த்தர். சொல்லி கொடுக்கணும் பெற்றோர், மறந்துடக்கூடாது. விளையாட்டுக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் காசு சம்பாதிக்கிறதற்கும் முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்குறீங்க. சர்ச்சுக்கு நேரமாக வர்றது, தேவனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது, இதெல்லாம் கடத்தி இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய அடையாளங்கள் அதிசயங்கள் எல்லாம் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி இருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கும் மறக்க முடியாமல் நம்ம செங்கடலை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி கடத்தலைன்னா ஆண்டவரே கட்டளை போட்டிருக்கிறார், நீ கடத்தணும். அவனுடைய உபதேசங்கள், கற்பனைகள், வாயின் வசனங்கள் நீ அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தேவனுடைய கட்டளை. வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பாத்தீங்களா, பிதாக்களுக்கு கட்டளையிட்டதுனால அதை அவங்க கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் சொல்றாங்க. ஆசாப் எழுதும்போது சொல்றார், எங்க பிதாக்களுக்கு கட்டளையிட்டார், அதை செய்தார்கள், இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறது ஆண்டோடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி சொல்லி கொடுக்கணுங்க. கவனிங்க, இந்த நன்றியை மறந்துட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாறிவிடுவோம். நன்றி மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. அப்படித்தானே? இன்னைக்கு அதை மறந்தனால தான் இருதயத்தில் பல முறுமுறுப்புகள். இது நடக்கல, அது நடக்கல, இது செய்யலை, ஆண்டவர் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலை, இந்த நல்ல காரியம் எனக்கு நடக்கவே மாட்டுக்கு. முறுமுறுக்காதீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தபடினாலே வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். முறுமுறுக்கிறத விட்டுட்டு கர்த்தர் செய்த நன்மை மறக்காதீங்க. ஆண்டவருக்கு அதிகமான நன்றிகளை நீங்கள் செலுத்தும் போது ஆண்டவருக்கு பிரியமான ஜனமாய் மாறுவீர்கள். ஆமென். இந்த ரிபல்லியன் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, எதிர்த்து நிற்கிற ஆவி எப்போ வரும் நமக்குள்ள அப்படின்னா, நன்றியை மறக்கும் போது. கர்த்தர் செய்த நன்மைகளை என்றைக்கு நம்ம மறந்து போகிறோமோ, ஸ்தோத்திரம், மறந்து போய்
முறுமுறுத்து ஆண்டவரை குறை சொல்லி, மனைவியை குறை சொல்லி, ஆமீன், கணவனை குறை சொல்லி, பிள்ளைகளை குறை சொல்லி வாழாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த ஜனம் தேவன் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க. வாசிங்க, ரொம்ப துக்கத்தோடு எழுதியிருக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பிசாசு நம்மையும் ஆண்டவர் எப்படி விட்டு பிரிப்பான் அப்படின்னா, எல்லாரையும் பார்க்க வைப்பான். அவனை பார், இவனை பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே. ஆமென். உங்களுக்காக அநேக திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓ, உன்னுடைய கண்கள் கண்டிராத, உன் காதுகள் கேட்டிராத, ஓ சோத்திரம், ஆண்டவர் பெரிய திட்டத்தை சீக்கிரத்தில் தேவன் உனக்கு நடத்துவார். அவருடைய செயல்களை மறந்து விடாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆமென், கர்த்தர் செய்த என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, உள்ளத்தோடு. அல்லேலூயா. தேவ ஜனம் மறக்க கூடாது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 21, 22. சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் இப்படி இருந்துடாதீங்கப்பான்னு சொல்லி நம்மை அறிவுறுத்துகிறது. வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும், காமின் தேசத்திலே அதிசயங்களையும், சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்துட்டாங்க. மறந்ததனால ஸ்தோத்திரம், ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? லார்ட், வேர் ஆர் யூ? நான் படுகிற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? இப்படிலாம் பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தி கர்த்தரை கோபமூட்டி எரிச்சல் அடைய செய்கிறார்கள். 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்திட்டாங்க. ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள தேவனை சாதாரணமான ஒரு ஆளா மாற்றி. ஏன்னா அவங்க பேச்சு அப்படி. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் இருந்தால் அப்படிலாம் நடக்குமா? என் வாழ்க்கையில் சோத்திரம் ஒரு வெற்றி இல்லை, எதை தொட்டதெல்லாம் தோல்வி என்று இவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தாதீங்க. ஆண்டவரை நினைக்காமலே போயிட்டாங்க. 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமலே போயிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் பண்டிகை ஏற்படுத்தினார். பஸ்கா பண்டிகை எதுக்காக? தேவ ஜனம் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் சோத்திரம் பலியாக இட்டு அந்த இரத்தத்தை பூசப்பட்ட வீடுகளில் தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கிற தேவதூதன் உள்ளே வராமல் தடுத்தது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அல்லேலூயா. ஆமென். அதை தொடர்ந்து ஏன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இப்போ நம்ம பரிசுத்த பந்தியை நம்ம ஆசரிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த கம்யூனியன் இல்லைன்னா நம்ம மறந்தே போயிடுவாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்தான் நீங்கள் நானும் விலை செலுத்தி மீட்கப்பட்டோம் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணத்தை நினைக்கணும். தேவ ஜனம் இந்த எகிப்திலிருந்து
பிரித்து கொண்டு வந்ததை நினைக்கல, மறந்துட்டாங்க. விளைவு வனாந்தரத்தில் ஒரே முறுமுறுப்பு. தாங்கள் இச்சித்ததெல்லாம் நடக்கணும் என்று சொல்லி மோசையோடு ஒரே வாக்குவாதம், பேச்சு. கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீங்க. இங்க பரீட்சை பார்த்ததுனால தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. வாசிக்கலாம், 18ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சைக்கு ஏற்ற போஜனம், தங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசுகிறார். தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இருதயத்தில் முறுமுறுக்காதீங்க. இச்சைக்கு ஏற்றது வேணும் என்று பிடிவாதமா நிற்காதீங்க. சோத்திரம். கர்த்தர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர். ஓ, அவர் ஒருபோதும் ஆமென் தாமதிக்க மாட்டார், தாமதம் பண்ணவும் மாட்டார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இச்சித்ததை கேட்டு பிடிவாதம் பண்ணி போராடி வாங்காதீங்க. இச்சித்ததை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே உபத்திரவம். ஜெபம் பண்றது நல்ல விவரமா இருக்கணும். உங்க சித்தன் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்து தான் நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா ஜெபம் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் அப்படியே கைவிட்டுருவார். எல்லாம் உன் இஷ்டம், அவ்வளோதான், நான் என்ன செய்ய முடியும், நீ விரும்பின மாதிரி தான் நடக்கும். அப்படியே கைவிட்டார் பாரு. இந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. தேவ சமூகத்தில் நல்ல ஒரு சிறந்த ஜெபம். இதோ அடியேன், அல்லேலூயா, சொல்லும் அடியேன் சிறந்த ஜெபம், தி பெஸ்ட் பிரேயர். அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்குன்னு ஆசை இருக்காதா பாஸ்டர், எனக்குன்னு விருப்பம் இருக்காதா? உங்கள் விருப்பம் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற துடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக போயிடும். இன்றைக்கு அர்ப்பணிங்க. இன்னைக்கு முழுவதும் டோட்டல் சரண்டர். உங்கள் விருப்பப்படி என் வாழ்க்கை அமையட்டும் சுவாமி, அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விலைக்கு வைங்க. நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா எவ்வளோ பிடிச்சதானாலும் அதை அப்படியே விலக்கி வைக்க யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். ஆண்டவருக்காக விடணும். ஆண்டவர் இருதயத்தை அலசி ஆராய்ஞ்சிருவார். எந்த ஒரு சுயநலமும் அவருக்கு செல்லுபடி ஆகாதுங்க. இச்சையை நிறைவேற்ற துடிக்காதீங்க. அப்படி இச்சை நிறைவேறும் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தார். 29ஆம் வசனம் கடைசியில் பாரு. ஆனா அதுக்கப்புறம் வாயில் இருக்கும்போதே, சாப்பாடு உள்ள கூட போகல, இருக்கும்போதே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, வாசிக்கிற நீங்கள் நானும் இந்த தவறை பண்ணிவிடவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். இச்சித்ததை, நம்முடைய விருப்பமானது எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. தேவ சித்தத்தில் சபை, விசுவாச மக்கள் இயங்கும் போதும் மிகவும் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பத்திரமாக நடத்தி கொண்டு வந்தாருங்க. நம்ம வாசித்த அந்த 53ஆம் வசனம், வலதுகரம் சம்பாதித்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்தார் என்று 54ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் என்று 56ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் தவறை பட்டியலிடுகிறார். வாசிக்கலாம். 56, 57.
ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரே டென்ஷன் படுத்தினாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனம் போற இடத்துலெல்லாம் மேடைகளை கட்டி விக்கிரக ஆராதனை, தங்களை கொண்டு வந்த தேவனை மறந்து விட்டார்கள். சில உன்னதமான ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். அநேகரை ஆண்டவர் நல்ல பதவிக்கு கொண்டு போவார். ஒருபோது நீங்கள் பதவிக்கு உயர்த்தப்படும் போது விக்கிரக ஆராதனையில் போயிடக்கூடாது. ஆமென். அந்த இடத்துல பதவி உயரும் போது, நல்ல ஆசீர்வாதங்களை தரும்போது, அங்கு உள்ள உங்க நண்பர் வட்டாரங்களின் தெய்வங்களை நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது. ஜாக்கிரதை. 2026 ஆண்டவர் எச்சரிக்கிறார். எவ்வளவு துக்கமான விஷயம். நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, இவைகளின் பின்னால் எல்லாம் அசுத்த ஆவிகளின் கிரியை இருக்கிறது. மறந்து போகாதே. ஆமென். என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்கள். ஆண்டவர் அதான் துக்கப்படுறாரு. போற இடத்துல எல்லாம் விக்கிரக ஆராதனை, அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறது. உங்களுக்குன்னு என்ன ஸ்டைல் இருக்கு? உங்க முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த உபதேசங்கள் எங்கே? விட்டுட்டாங்களே. இந்த இஸ்ரவேலனுடைய பெரிய வீக்னஸ் அதாங்க. இன்னைக்கு நம்முடைய வீக்னஸும் அப்படிதான். போகிற இடத்துல நம்ம யார், நம்ம எங்கிருந்து அழைக்கப்பட்டோம், நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன, எல்லாம் மறந்துடுறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் எச்சரிக்கிறார், ஜாக்கிரதை. ஆண்டவரை கோபப்படுத்தாத. ஆண்டவர் இங்கே கோபமாகி எரிச்சல் பண்ணி பார்க்குறாருங்க. விளைவு இங்கே இருக்கிற ஒருவருக்கும் இந்த நியாய தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒருவர் கூட, நீங்களும் நானும் தேவனை கோபம் மூட்டிடக்கூடாது. கோபம் மூட்டி எரிச்சல் ஆக்கினா இங்கே ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பு. அதனால தான் சொன்னேன், 78ஆம் சங்கீதம் நம்ம யாருக்கும் பிடிக்காது. தேவனுடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கோபம், எரிச்சல் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க, 62ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது. அவர்கள் கன்னியாஸ்திரீகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். பாருங்க, அதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். முழுவதுமாய் அழித்து போடுகிறார். 38 வருஷம் சுத்த விட்டுட்டாரு. காரியம் ஒன்றும் வாய்க்கலங்க. நம்ம வாழ்க்கையில் சில காரியம் வாய்க்கலைன்னா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும், எங்கே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். 32, 33 வாசிக்கலாம். இவையெல்லாம் நடந்தும் அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் ஆதலால் பிதாவிலும் ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. வாழ்ந்ததே வேஸ்ட் ஆயிடுது டோட்டலாக. காரணம் என்ன? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றது இல்லை, உபதேசத்தை கேட்கறது இல்லை, அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லார்ட்டையும் கட்டை நடத்தல் ஆலோசனை கேட்டு, கிளிகிட்ட போய் ஆலோசனை கேட்டு. ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பத்திரமாய் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அவரை போய் கோபப்படுத்துகிற மாதிரி நம்ம நடக்கலாமா? ஏன் நினையாம போனாங்க, ஏன் மட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா, அவருடைய அற்புதங்களை நினைக்கிறது இல்லை. 43 முதல் 50ஆம் வசனம் வர வாசித்து பாருங்க. கர்த்தர் தமது ஜனங்களை எப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்து நடத்தினார். சர்ப்பத்தின் மேல் அதிகாரத்தை காமிச்சார். ஏன்னா எகிப்து தேசத்துல சர்ப்பத்தை தெய்வமாக வணங்கினார்கள். நைல் நதியை அவங்க தெய்வமாக வணங்கினாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நீ எதெல்லாம் விக்கிரகம் நினைக்கிறியோ சோத்திரம், அதெல்லாம் ஆண்டவர் தமது வல்லமையுள்ள ஆளுகையினால் மேற்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த நைல் நதியை அடித்து இரத்தமாக்கி ஒருத்தனுக்கு கூட தண்ணியே கொடுக்கலங்க ஆண்டவர். தண்ணி இல்லாமல் போய் ஜெபம் பண்ணி, அப்போ என்ன அர்த்தம்? நைல் நதி அல்ல உன்னை போஷிப்பது. அல்லேலூயா. பாம்பு அல்ல உன்னுடைய தெய்வம்.
இயற்கை அல்ல தெய்வம், கல்மலை அல்ல தெய்வம் என்று இயற்கையின் மேல் தன்னுடைய அதிகாரத்தை காண்பித்து ஆண்டவர், நானே பலத்த கரம் கொண்டு உங்களை விலக்கி மீட்டவர் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், நமக்கு என்ன பாஸ்டர்? நமக்கு என்ன, இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளாமல் பாதுகாத்திருக்கிறாரு. ஆமென். நமக்கு யார் எதிரி? உலகம், பிசாசு, மாமிசம். இந்த 3 எதிரிங்க. இவைகளிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறாரு. பில்லி சூனியம் கிறிஸ்தவனை அணுகவே அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மாந்திரியங்கள் நம்மை அணுகவே அணுக விடாது. சாத்தானுடைய கிரியைகள் நம்மை தொடாது. தேவன் நம்மை பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நாச மோசங்கள் அணுகாதபடி, ரட்சிப்பின் வல்லமினால் நம்மை நிரப்பி, உலகம் நம்மை மேற்கொள்ளாதபடி, மாம்சம் நம்மை மேற்கொள்ளாதபடி, பிசாசு நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்த நல்ல தேவனே செலுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே. நீங்க எத்தனை பேர் ரகசிய பாவத்தில் போய் சிக்கிட்டு மீள முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சாமத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விலக்கி காத்தார் என்றால் அந்த தெய்வத்தை விட்டு நம்ம எங்க போக முடியும்? அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் சரி, டெல்லி போனாலும், காஷ்மீர் போனாலும், அல்லது பெங்களூர் போனாலும் சரி, எத்தனை கலாச்சாரங்கள் மாறலாம், நாம் நமது திருவசனத்தை கை கொள்வதில் நாம் மாறவே கூடாது. ஆமென். எல்லாம் மறந்தார்கள். மறந்ததன் விளைவு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அந்த கோபம் பற்றி எரிந்து ஒருத்தரை கூட, யோசுவா, காலேப் இவங்களை தவிர யாரும் போகலங்க. நோ என்ட்ரி. ஆனாலும் நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்படி கிருபை இங்க சொல்லியிருக்கு. வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அல்லேலூயா. இவ்வளோ கோபம், நியாய தீர்ப்பு எல்லாம் அந்த சங்கீதத்தில் வெளிப்பட்டாலும் இடையிடையே ஆண்டவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும், தமது ஜனத்தை நேசித்த விதங்களும், வழி நடத்தி வந்த விதங்களும் வாசிக்கு கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். இத்தனை கோபத்தின் நடுவில் கூட அவர் இரக்கமாக இருந்தார்னா நம்மேல் வைத்த தயை. அல்லேலூயா. ஆமென். நாமும் எவ்வளோ எத்தனை விஷயம் ஆண்டவரை கோபப்படுத்திருக்கிறோம். நம்ம பெரிய பரிசுத்தவான் கிடையாது. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். எத்தனை விஷயம் ஆண்டவரை மறந்தே போயிருக்கிறோம். இந்த வேதத்தை தூக்காமலே இருந்திருக்கிறோம். எத்தனை விஷயம் நம்ம ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு எத்தனை விஷயம் வராமல் இருந்திருக்கிறோம். எத்தனையோ அறிவிப்புகளை கேட்டு அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளாம எத்தனை விஷயம் தேவனை புறக்கணித்திருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மையில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துருக்கக்கூடாது. நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபையை நம்ம ரொம்ப ஓவர் அட்வான்டேஜாக எடுத்து சோத்திரம் தவறி, ஆமேன் சோத்திரம், அந்த பாவத்தில் போய் சிக்கி விடாமல் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காமல் தேவனை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. ஆக பரீட்சை பார்க்காதீங்க, கோபப்படுத்தாதீங்க ஆண்டவரை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்னு ஒரு 10 கற்பனை இல்லை, அது ஒரு கற்பனை. எதற்காக, ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு? ஆனால் இன்னைக்கு அநேக அதை ரொம்ப அசட்டப் பண்ணுறாங்க. ஆகவே தான் இந்த போதனை எதற்காக? 78ஆம் சங்கீதம் உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓய்வு நாள் அசட்டப் பண்ணாத தம்பி, நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணலாம், எவ்வளோ பெரிய ஜாபுக்கு போகலாம், நல்ல உயர் பதவியில் இருக்கலாம்.
இந்த நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆராதனைக்கு வராமல் வேலைக்கு போகாத, சொல்லி கொடுக்கணுங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது சொல்லி கொடுக்கணும். பெற்றோர் சொல்லி கொடுக்கணுங்க. சொல்லி கொடுக்கறது இல்லை. மூதாதையர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. அதுவும் நிறை வயதை கனம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்க முன்னாடி நிற்கிறது கூட பயப்படுவாங்க. அப்படிலாம் இருந்த காலம் இப்போ இல்லை பாருங்க. நிறை வயது எவ்வளோ அற்புதமான அவங்க அந்த வயசு என்ன, அனுபவம் என்ன, பிள்ளைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லணும். சொல்லாததுனால தான் தெரியல. ஓய்வுனால ஏன் ஆசரிக்கணும் எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கிறார் பாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன். உனக்கு ஓய்வே கொடுக்காம வேலை வாங்கினான்ல எகிப்தில் பார்வோன். அதுவும் விடுதலை ஆகும்னு நினைக்கிறப்ப வைக்கோலும் கொடுக்கல, செங்கல் இதெல்லாம். ஆனால் செங்கல் வரணும், சேம் ப்ராடக்ட் ஈக்குவலர். எவ்வளோ உன்னை கடினமாய் நடத்தின நாட்கள், ஓய்வே கொடுக்காமல் நடத்தின நாட்களிலே உன்னை என்னுடைய ஓங்கிய பலம் கொண்டும் புயம் கொண்டும் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேனே. என்ன நினைக்கணும்? அதற்காகத்தான் இந்த ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. ஆமென். ஆக குடும்பமாக ஆலயத்துக்கு வாங்க. ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீங்க. பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து நல்ல நீங்கள் வாழணும்னா பொறுத்துணையோடு வரணும். எத்தனை சோத்திரம் நெருக்கடிகள் வந்தாலும் சரி, ஓய்வு நாளை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த பொருத்தனை பண்ணுங்க. சேஷமாக பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ணாதீங்க. எல்லாம் ஓரங்கட்டி வைங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய கஸ்டமரோட ரெக்வஸ்டாக இருக்கட்டும், எல்லாம் தேவனுக்கே முதலிடம். அல்லேலூயா. ஆமென். குடும்பமாக நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து நன்றி செலுத்தி அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளை விட இது ரொம்ப பிரமாதமானது. ஏன் அப்படின்னா, விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அல்லேலூயா. நம்மை மீட்டெடுத்தது பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, சாத்தானுடைய எல்லா பிடி நம்மை மீட்டு கொடுத்த இந்த விலையேற பெற்ற இந்த நாள் பரிசுத்தமான நாள். அல்லேலூயா. இந்த நாள் நமக்கு ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்த நாள். பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளை விட நாம் ஆசரிக்கிற வாரத்தின் முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது. அல்லேலூயா. இது அற்பமா நினைக்காதீங்க. இவ்வளோ பெரிய வேலையா இருக்கட்டும், பரவாயில்ல, என் தேவனுக்கே முதலிடம். அல்லேலூயா. இதை சொல்லி கடத்தணுமே. உபதேசங்களை, வசனங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தணும். ஆமென். பெற்றோர் அந்த சந்ததிகள் தங்களுக்கு பின்வரும் சந்ததியிலும் கடத்தணுமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். பாத்தீங்களா? இனி பிறக்கும் பிள்ளைகள் அவங்க பின்வரும் சந்ததிகளுக்கு அறிவிக்கணும். அப்படின்னா இப்ப இருக்க பெற்றோராகிய நாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கணும். அதை மறந்துடாதீங்க. இதை மறந்ததுனால முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள். இந்த ஆசாப்பை எதை சொல்லி இவர் முடிக்கிறார் அப்படின்னா, இங்க பாட்டேன் முப்பாட்டேன் அவனெல்லாம் தவறிட்டான், இதை வாசிக்கிற நீங்கள் தவறி விடாதீர்கள். முற்பிதாக்கள் தவறு செய்தார்கள். உள்ள இருக்கு, முற்பிதாக்கள் தவறு செய்தாங்க, நம்ம தவறக்கூடாது என்று சொல்லி அந்த காலத்து சந்ததிகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் இன்றைக்கு இந்த ஆராதனையில் தியானிக்கிற இந்த நமது சந்ததிகளுக்கும் இவைகள் திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை கோபப்படுத்தாதீங்க, எரிச்சல் மூட்டாதீங்க. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த பத்திரமாய் வழி நடத்தி வந்தாரே. ஆக கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து நன்றி செலுத்துங்க. தேவனுக்கு உண்மையாயிருங்க. கர்த்தர் இந்த தேவ செய்தி மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் நன்றி செலுத்தும் போது நமக்குள்ளே ஸ்தோத்திரம் நல்ல அன்பு சிநேகம் வருகிறது.
அந்த எதிர்க்கிற சுபாவம் போயிடும். ரிபலியன் ஸ்பிரிட்னு அப்படின்பாங்க. அந்த சுபாவம் வராமல் நமக்குள்ளே ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அது பெருகும். அது ஸ்தோத்திரம், அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. உபாகமம் 15:15 வாசிங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். அடிமையா இருந்ததை நினைக்கணும். நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திற்கு அடிமையா இருந்தோமே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை நினைக்கணும், அதை ஆசரிக்கணும். பஸ்கா பண்டிகை மறந்துடக்கூடாது. உபாகமம் 16:3 வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். பார்த்தீங்களா, பஸ்கா பண்டிகையை நினைவு கூற சொல்றார். ஆண்டு நம்மை விடுவித்த விதங்கள், ஸ்தோத்திரம், நம்மை நடத்தின விதங்கள் எல்லாம் நினைக்கணும். சிலுவை மரணத்தை நாம் நினைக்க வேணுங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்ததை நினைக்க வேண்டும். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காகவே செய்ய வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வரும்போது எதை செய்தாலும், நற்கிரியைகள், தான தர்மங்கள், பிறருக்கு உதவி செய்கிறது, எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் அநேகர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லைப்பா. எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்கன்னா உங்க கிருபைப்பா. உங்க கிருபை உமது சபையை தாங்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமாய் நீ செய்ததெல்லாம் மறந்தார்கள், நினைவு கூறாமற் போனார்கள், மட்டுப்படுத்தினார்கள், உமக்கு கோபத்தை ஊட்டினார்கள், பரீட்சை பார்த்தார்கள். நாங்கள் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாதப்பா. அவங்க அப்படி இருந்ததுனால அநேக நாட்கள் விருதாவாக போய்விட்டது. அநேக வருஷங்கள் பயங்கரத்தில் கழியப்பட்டன என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒருவருக்கும் அப்படி சம்பவிக்க கூடாதப்பா. தேவனுடைய வல்லமையை தாங்க. எங்கள் முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் எங்கள் சந்ததிகளுக்கும் அவர்கள் பின்வரும் சந்ததிகளுக்கும் உமது உபதேசத்தை கடத்த எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, பொறுமையை தாங்கப்பா, நீடிய பொறுமை தாங்கப்பா. அவசரப்படக்கூடாதப்பா. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்கிற அந்த நம்பிக்கை எப்போதும் எங்கள் இருதயத்தில் ஆழத்தில் பதிந்திருக்கணும்ப்பா. உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.